டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து வியாபாரம் முடங்கியுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். என்னைக்கு இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிப்பு வந்ததோ அன்றைக்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைஞ்சி இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அது இந்த ஊருக்கு பத்தாது. ஏன்னா இந்த 2 months கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை வச்சு தான் அடுத்த ஒரு 10 மாதங்களுக்கு எல்லாமே கொண்டு போக முடியும். அவங்களோட செலவு எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் இது பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு இந்த இ பாஸுக்கும். இ பாஸ் அறிவிச்சதுலேருந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இ பாஸ் என்னைக்கு அறிவிச்சாங்களோ எப்போயுமே மே மாதம் கூட்டம் அதிகமாக இருக்கும், ரூம் கிடைக்காது. இந்த எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இந்த மாதம். ரொம்ப மே 1 நல்ல கூட்டம் இருக்கும். இது பேஸ் பண்ணி அந்த மே 1 ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆர்டினரியாக இருக்கும் கூட்டம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஜூன் ஜூலை மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்கூல்லாம் ஆரம்பித்தா என்ன கூட்டம் வருமோ அந்த கூட்டம் தான் இப்போ வருது. கூட்டமே இல்லை. லட்சக்கணக்கில் இங்கே கடனை வாங்கி போட்டு நாங்கள் கடன் கட்டிடுவோம். இந்த 2 மாதத்தில் சீசனில் வியாபாரம் பார்த்து கட்டிடலான்னு பார்த்தோம். அதெல்லாம் முடியல. இப்போ கடனாலே தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.